பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, பாதி கடை பரோட்டா கடை தான் இருக்கும். பாதி காஃபி கடை, டீ ஷாப் தான் இருக்கு. இந்த 2மே எடுக்கிறதுனால என்ன முதல்ல வந்து நான் இந்த காஃபி, டீ பழக்கம் இருக்கிறத சொல்லிருவேன். எனக்கு எது இருக்கோ இல்லையோப்பா, மொபைல் இல்லாம இருக்க முடியாதுங்கிற மாரி, டீ குடிக்காம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு 4, 5 டீ இல்ல 6 டீ, 7 டீ குடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆண்களும் பழகியிருக்காங்க, பெண்களும் பழகியிருக்காங்க. இது ஆபத்தா? ஆபத்தான விஷயம் தான். கண்டிப்பா காஃபி, டீ குடிக்கக்கூடாது. அதுவும் வந்து காஃபில வந்து பால் சேர்த்து குடிக்கக்கூடாது. வெறும் காஃபிய வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒரு நாளைக்கு ஒரு காஃபில வந்து கஃபீன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு நாளைக்கு 250 மில்லிகிராம் நம்ம எடுத்துக்கலாம். தப்பில்ல. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் குடிச்சுக்கலாம். அதே மாதிரி டீயும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் குடிச்சுக்கலாம். தப்பில்ல. கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதுல வெள்ள சர்க்கரை சேர்த்துக்காம நம்ம பிளெயினா குடிச்சோம் அப்டின்னா தப்பில்ல. குடிக்கலாம். ஓ! நீங்க சொல்ற மாரி கட்டன் சாயா அப்படின்னு சொல்ற மாரி, ம். கடும் டீ குடிக்கலாம் கடும் அப்படிங்கிறத டீ, கடும் சொல்றீங்க. காஃபி குடிக்கலாம். குடிக்கலாம். பால் ம். சேர்க்கக்கூடாது. பால் சேர்க்காம. அடுத்து சொல்லியிருந்தேன். பரோட்டா கடைகள் அதிகமா இருக்கு. இந்த மைதா உணவு. இன்னைக்கு எல்லாரும் சொன்னேன்னா, பரோட்டா வெறியன், பிரியாணி வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபுட் சாப்பிடுறதுனால உடல் எடை கூடுமா? கண்டிப்பா கூடும். அதுவும் இப்போ இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இது ஒரு ட்ரெண்டாவே ஆயிடுச்சு. அதாவது நைட்டு 10 மணிக்கு மேல போயிட்டு ரோட் கடையில போய் பரோட்டா வாங்கி சாப்பிடுறது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு. அது ஒரு ஸ்டைலா கூட அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஸோ, அதனால அந்த நைட்டு நேரம் கண்டிப்பா பரோட்டா சாப்பிடக்கூடாது. பகல் நேரங்கள்ல கூட நீங்க ஒண்ணு எடுத்துக்கலாமே ஒழிய, நைட்டு நேரம் நம்ம பரோட்டா சாப்பிட்டு போய் உடனே போய் படுத்து தூங்குனோம் அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் பருமன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாரத்துல கண்டிப்பா ஒரு நாளாவது பரோட்டா, பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பழக்கமா ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற நாகரீகம், பழக்கவழக்கத்துல இதுவும் ஒண்ணா இருக்கு. இது வந்து நாளடைவுல அவங்களுக்கு உடல் எடை கூட வைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. கண்டிப்பா பரோட்டா சாப்பிட்டாங்க அப்டின்னா, அதுவும் இரவு நேரங்கள்ல சாப்பிட்டதும் போய் படுத்து தூங்குனாங்க அப்டின்னா, கண்டிப்பா உடல் எடையும் கூடும். உடல் எடை கூடுறதுனால இன்னும் நெறைய பிரச்சனைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா வந்து அ ரத்த அழுத்தம் வந்து ஜாஸ்தியாயிடும். ஸோ சர்க்கரை நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போய் படுக்கிறவங்க நெறைய பேருக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்கோங்க மக்களே. பரோட்டா சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா, மாரடைப்பு வரும், உடல் பருமன் கூடும். ஐயா! இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பண்றது? எங்களால சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க, இந்த வீடியோவ திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சாப்பிட மாட்டீங்க.